கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். இப்போ புது மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்குலாம் டுட்டோரியல் சர்வைவல் நான் க்ரியேட்டிவில் பண்ணேன். ஏன்னா எனக்கு சில கமெண்ட்ஸ்லாம் தெரியும். நீங்கள் ஒரு வேர்ல்டு உருவாக்குறீங்கன்னா இது பேட்டா, அதனால சில நேரத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே க்ரியேட் வேர்ல்டு கொடுக்கணும். ஹியர் க்ரியேட் வேர்ல்டு. சர்வைவல் க்ரியேட்டிவ்னா யாருக்கு தெரியாதோ, சர்வைவல்னால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது. நம்மளுக்கு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தால் ஒரு பார் மாதிரி காமிக்கும் பபுள். தண்ணிக்குள்ளே போன கொஞ்சம் உள்ள அந்த பபுள் காலி ஏற்றானே அந்த ஹார்ட் மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட் தான் உங்களோட ஹெல்த்து. அப்புறம் ஏதோ சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும், அது உங்களோட பசி பார். சாப்பாடுக்கு நீங்கள் பிக்கி இதெல்லாம் சாப்பிடலாம். இது வேர்ல்டு நேம் செட் பண்ணுறது. இது க்ரியேட்டிவ்னா சேர்த்து சர்வைவல்னால் ஏதாச்சும் ஐட்டம் இருந்தால் நீங்களே போய் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். க்ரியேட்டிவ்னா ஆல்மோஸ்ட் கேமில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஒரு மெனு இருக்குது, அதிலே கிடைக்கும். டிஃபிகல்ட்டி பீஸ்ஃபுல்னால் எந்த ஹாஸ்டைல் மாபும் ஸ்பான் ஆகுது. ஈஸினா கொஞ்சம் அந்த மாபெல்லாம் ஹெட்லெஸ் டேமேஜ் பண்ணும். ஸ்டாண்டர்ட் டேமேஜ் பண்ணும். நார்மல்னால் ஹார்ட்னால் நிறைய டேமேஜ் பண்ணும். ஹார்ட் கோர்ன்றது நீங்கள் செத்துட்டிங்கன்னா அந்த வேர்ல்டு திருப்பி உங்களுக்கு கிடைக்காது. இது சீட் டெம்ப்ளேட்ஸு. நான் இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். என்ன வேணுமோ போட்டுக்கலான்னா இது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் காமிக்கிறதெல்லாம் வரும். ஆனால் உடனே நீங்கள் அந்த இடத்துலையே வரமாட்டீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல வருவீங்க. நான் ஒரு ஸ்னோவி வில்லேஜ் போடுறேன். ஏன்னா இதில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. ஃப்ளாட் வேர்ல்டுனால் முழு வேர்ல்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். வில்லேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸ்டார்டிங் மேப்னால் உங்களுக்கு மேப் கிடைக்கும். போனஸ் செஸ்னால் ஸ்டார்டிங் ஸ்பான் ஆனே உங்களுக்கு செஸ் கிடைக்கும். ஷோ நம்பர் ஆஃப் டேஸ் பிளேட். இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியணுன்ட்டு காமிக்கிறது. இதுக்கு மேலே நான் அவ்வளோ எதுவும் போட மாட்டேன், கீப் இன்வென்டரியை தவிர. அதுக்கப்புறம் இப்போது நான் அப்புறம் க்ரியேட் வேர்ல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் அந்த க்ரியேட் என்னவோ அதை அமைக்கிறீங்கன்னா வேர்ல்டு க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் லோட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஸ்பான் ஆகிட்டேன். ஆமாம், நான் ஸ்னோவி வில்லேஜ் ஸ்னோ இங்கே இருக்குது. ஆனால் அந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு தெரில. பார்ப்போம். வில்லேஜ் எங்கே இருக்க வாய்ப்பு கம்மி. இப்போ பாருங்கள், மேப் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஐயா, நான் காப்பாட்டுங்க. ஓகே, டோவே இருக்கு. அடா பாவி, நாங்கள் இந்த வில்லேஜ் எங்கெங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா சர்வைவலில் உருவாக்கும் போது. சரி, நம்ம இனி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டுட்டோரியல்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணானே இந்த மாதிரி இருக்கிறதா, இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்காது. ஆல்மோஸ்ட் இதே கலரில் இருக்காது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. அதுலேருந்து இது ஒரு டைப்பு. நீங்கள் சர்வைவலில் ஸ்பான் ஆன உடனே இந்த மாதிரி ட்ரீஸ் எடுத்திங்கன்னா, நான் க்ரியேட்டிவில் இருக்கிறனால டக்குனு மைண்ட் பண்ணுறேன். சர்வைவல்னால் ட்ரீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது வுட்டு கிடைக்கும். அந்த வுட்டை வச்சு தான் டூல்ஸ் பண்ண முடியும். இது ஒரு இக்ளூ இல்லை, திஸ் இஸ் நாட் இக்ளூ இல்லை, இது ஒரு வில்லேஜில் இக்ளூ ஹவுஸு. வில்லேஜஸில் உங்களால் செஸ்ட்டுக்குள்ளெலாம் போயிட்டு லூட் எடுக்க முடியும். லூட்னால் அந்த வில்லேஜோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இது கூட வில்லேஜோட வீடு தான். கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி லூட்டெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல் லூட்டாக இருக்காது. இங்கே எவன்டா படிக்கட்டு, என்ன வேர்ல்டு ஜாயின் பண்ணாலும் இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி இருக்குது. பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயர். இந்த வில்லேஜோட மைண்ட்ஸாக இருக்கும். சரி, நம்ம இப்போ அந்த டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாங்க கிராஃப்டிங் டுட்டோரியலுக்கு போவோம். கிராஃப்டிங் வந்தீங்கன்னா இந்த
கிராஃப்டிங்னு இல்லை, பில்டிங். முக்கியமாக எல்லா பிளாக்ஸும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் இருக்குது. ஆனால் யாருக்கும் இந்த பேர்ட்ஸும் அக்கேஷியா மட்டும் பிடிக்காது. அதை வச்சு மட்டும் வீடு கட்டினீங்க எல்லாம் அவங்களே போட்டுருவாங்க. இது இந்த நார்மல் லேண்டில் கிடைக்கிற வுட். இதெல்லாம் அதுக்கப்புறம் கடைசியாக இது ஓவர் வெல்ல ஸ்பான் ஆகுது. இது பேர் மேங்க்ரூவ் லாகு. இது ஓகே எல்லாருக்கும் தெரியும். இது ஸ்ப்ரூஸ் லாக். பேர்ச், இதான் நான் பேர்ச்னு சொன்னேன். இது ஜங்கிள் லாக், அக்கேஷியா, டார்க் ஓக், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செரி லாக். இதெல்லாம் அந்த லாக்ஸ். இதே நீங்கள் ஆக்ஸால் அந்த லாகை சும்மா ஒரே ஒரு டேப் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிப்ட் ஆகிடும். ஸ்ட்ரிப்டுனா இப்போ காட்டுறேன் இருங்க. இது ஓக்கு. இது ஓக்கு லாக், ஸ்ட்ரிப்டு ஓக் லாக். இது நார்மல் ஓக் லாக், இது ஸ்ட்ரிப்டு ஓக் லாக். அது ஒரு மாதிரி இது பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வாங்க ஓர்ஸை பட்டி கட்டுப்போம். ஓர்ஸ் தான் இந்த கேமில் இருக்கிறதுலே முக்கியமானது. ஏன்னா ஓர்ஸ் வழியாக தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஓர்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த ஓர்ஸ் வழியாக தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ண முடியும். இருங்க ஒரே நிமிஷம். இங்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக. இது நெடர்னு வேறு ஒரு இடத்துக்கு பயோமுக்கு போனால் தான் கிடைக்கும். வேறு ஒரு டைமென்ஷன், புதுசாக ஒரு இடம். இது அயன் ஓர். அயன் பிக்காக்ஸ் இருந்தால் தான் டைமண்ட் எல்லாம் மைன் பண்ண முடியும். இது கோல்டு. கோல்டெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வேகமாக மற்ற ஐட்டம்லாம் இது மைன் பண்ணுது. இது டைமண்டு. இது லாப்பிஸில் சொல்லி என்சான்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இது நம்மளோட ரெட்ஸ்டோன். ஒரு ரெட்ஸ்டோன் டுட்டோரியல் அப்புறமா போடுறேன். இது கோல். ஏதாச்சும் ஃபர்னஸில் ஃபுட்டு குக் பண்ணுறீங்க, கிளாஸ் உருவாக்குறீங்கன்னா கோல் இல்லாமல் பண்ண முடியாது. கோல் எல்லாருக்கும் தெரியும். இது காப்பர். ஆனால் காப்பர் இந்த கேமில் இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே ஆகலை. இது எமரல்டு. இது நான் சொன்ன மாதிரி இது பேர் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸு. இது வழியாக நெடரைட்னு ஒன்று கிராஃப்ட் பண்ணலாம். அதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். இப்போ நம்ம இருக்கிறது ஸ்னோவி பயம். இதான் நான் அந்த மென்யூன்ட்டு சொல்லியிருந்தேன்ல, இதான் அந்த மென்யூ. நான் இப்போது ஃபோனில் விளையாடுறதுனால எப்படி இருக்கும், ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டுட்டோரியல். பிளாக்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. ஆனால் பேசிக் இது. அப்புறமா ஒரு சர்வைவலில் போடுறேன். இதோடைய வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ்.